Hello students, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜியான கோர்சஸ்ல என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் எதுல வரும் அப்படின்ட்டு ஃபுட் டெக்னாலஜில பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபுட் டெக்னாலஜினா எந்த மாதிரியான அப்டேட்ஸ், ஸோ அதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னெல்லாம் யூசஸ் இருக்குதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபுட் டெக்னாலஜினாலே எல்லாருக்கும் தெரியும். ஃபுட் இப்போ எல்லா ஃபுட்ஸும் வந்து அன்பேக்ட் ஃபுட்ஸ், ஃப்ரோசன் ஃபுட்ஸ், சீல்டு ஃபுட்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஜஸ்ட் குக் அண்ட் பாயில், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ஸோ அது மாதிரினா ஃபுட்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு, யாரெல்லாம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் படிக்க போறாங்க, அந்த ஃபுட் டெக்னாலஜி என்ன இன்ஜினியரிங் கோர்ஸ்ல வந்து ஃபுட் டெக்னாலஜி வரப்போது தான் நம்ம வந்து ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி எத்தனை வருஷம் கோர்ஸ் பார்த்தா 4 years கோர்சஸ், 8 semesters. ஸோ இன்ஜினியரிங் கோர்சஸ்ல ஃபுட் டெக்னாலஜி என்ன டிபார்ட்மெண்ட்ல வருதுன்னு பார்த்தா, ஸோ இன்ஜினியரிங்ல என்ன கோர்சஸ்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து ஃபுட் டெக்னாலஜி வரப்போகுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ்னா பிடெக் அண்ட் பிஇல வந்து ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் இன் ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் இன்ஜினியரிங், பிஎஸ்சி இன் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், டிப்ளமோ இன் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ நீங்க யூஜி படிச்சுட்டு இந்த கோர்சஸ் எல்லாமே படிக்கலாம். யூஜிக்கு பிஃபோர் 10th படிச்சவங்களுக்கும் டிப்ளமோ கோர்சஸ் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு. ஸோ டிப்ளமோ இன் ஃபுட் டெக்னாலஜியும் படிக்கலாம். ஓகேவா? ஸோ யூஜிக்குல வந்து ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, பிஜிலையும் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கு, அண்ட் டிப்ளமோலையும் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது மட்டும் டிப்ளமோக்கு யூஜிக்கு மட்டும் தான். பிஜில என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்கமிங்ல பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஸோ இது படிச்சா என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, ஃபுட் டெக்னாலஜினாலே வந்து ஹை டிமாண்ட் இருக்கு. ஸோ ஃபுட்னாலே வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்கு, ஃபுட் ப்ராசஸிங்கும் நிறைய இருக்கு. ஸோ அதனால அதுக்கான ஹை டிமாண்ட் இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து ஃபுட்டுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து இட் இஸ் ஹை டிமாண்ட் கோர்ஸ் பிகாஸ் இந்தியா ஹேஸ் அ க்ரோயிங் ஃபுட் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங், பேக்கிங் அண்ட் சேஃப்டி எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவில் வந்து நிறைய ஃபுட் ப்ராசஸிங் செக்டர்ஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் நிறைய நடக்குது இந்தியாவில். ஸோ அதனால அதுக்கான சேஃப்டி ப்ராசஸும் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் டெவலப்பிங், ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஹை க்ரோத் இருக்கு, எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் நிறைய இருக்கு, அண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸும் ஃபுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் படிச்சா ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்கும் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, ஹை சேலரி பேக்கேஜஸ் இருக்கு, ஹை க்ரோத் இருக்கு, ஹை ப்ராஸ்பரிட்டியும் இருக்கு ஃபார் ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் கோர்ஸோட ஓவர்வியூ. ஸோ ஃபுட் டெக்னாலஜியோட கோர்ஸோட ஓவர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஹைஜீனிக், ஃபுட் பேக்கிங், நியூட்ரிஷன் சயின்ஸ், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். லைக் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், நிறைய ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கு. லைக் ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லயும் சரி, சாக்லேட், சிப்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துலயும் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால ஃபுட் டெக்னாலஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஃபுட் க்ரோத்தும் வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு. அதுக்கான ஹைஜீனிக் ப்ராசஸ், சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதோட சேர்த்து வரதுனால அதோட ப்ராசஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன், அதை ப்ரிசர்வ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுக்கு தராங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து இட்ஸ் மஸ்ட். அட்லீஸ்ட் சிப்ஸ் எல்லாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் பார்த்துட்டு அது கொடுக்கறது. இஃப் ஒன்ஸ் அது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஹியூமன்ஸ் தான் வந்து ஸ்பாயிலேஜ் நிறைய இருக்கும், நம்மளுக்கு டிசீஸ் தான். அதனால ஃபுட்ல வந்து எப்பவுமே ஒரு தனியா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், ப்ரொடக்டிவ் ப்ராசஸ்னஸும் நிறைய இருக்கும், ப்ரொடக்டிவ்னஸும் இருக்கும் ஃபார் ஃபுட் டெக்னாலஜில சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இன்ஜினியரிங் படிக்கணும்னா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அதுக்கான என்ன படிச்சிருக்கணும், 12th எவ்வளவு மினிமம் பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும், இதுவே வந்து 12th முடிச்சுட்டு தான் அவங்க வந்து படிக்க முடியுமா, இல்ல டிப்ளமோ படிக்கலாமா, 10th முடிச்சுட்டு ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாமா அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதன எலிஜிபிலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கோர்ஸ் படிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும். பேஸ்ட் ஆன் யுவர் காலேஜஸ் வந்து மார்க்ஸ் வந்து டிஃபர் பண்ணலாம். பட் மஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நார்மலாவே இன்ஜினியரிங்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஜேஇ மெயின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் தெரியும். இப்போ பிஇ பிடெக் இதெல்லாம் படிக்கணும்னா இது தாண்டி இப்போ காலேஜஸ் நீங்க போனீங்கன்னா அந்த காலேஜஸ்க்கு வந்து சில எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ எஸ்ஆர்எம், விஐடி, அமிர்தா அந்த மாதிரி காலேஜஸ் போனீங்கன்னா அதுக்கான தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். பட் நீங்க ஜேஇ மெயின்ஸ் எடுத்தா அந்த மார்க்ஸும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதை தாண்டி ஐசிஆர், ஏடபிள்யூஏ, டிஎன்இஏ அண்ட் சிஇடி, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோர்ஸ் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் ஐஐஎஃப்பிடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு தனியா எக்ஸாம்ஸ் இருக்கு ஃபார் ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும்னா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ ஃபுட் இன்ஜினியரிங் படிக்கணும்னா இதெல்லாம் எலிஜிபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். டிப்ளமோ முடிச்சுட்டும் அவங்க வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸோட ஹைலைட்ஸ். ஃபுட் டெக்னாலஜில இந்த கோர்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னது, இம்பார்ட்டண்டா என்ன விஷயம் இருக்கும் ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹை டிமாண்ட் இந்தியா டியூ டு ஃபுட் இண்டஸ்ட்ரி க்ரோத். இந்தியாவில் எப்பவுமே ஃபுட் இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ அதோட ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு அண்ட் டிமாண்டும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு இந்தியாவில். ஒர்க் வித் ரிசர்ச் லேப்ஸ், ஃபேக்டரிஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டே தான் இருக்கு. ஃபுட்ஸ் வந்து டெய்லி வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து உள்ள வரத்துக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான குவாலிட்டி கண்ட்ரோல், செக்கிங், ப்ராசஸிங் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் கம்பைன்ஸ் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜியை கம்பைன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸை க்ரோத் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட் டெக்னாலஜியில. லைக் ஃபுட் இன்ஸ்பெக்டரா பப்ளிக் செக்டர்லயும் சரி, ஸோ பிரைவேட் செக்டர்லயும் சரி, கவர்மெண்ட் செக்டர்லயும் சரி ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து மஸ்ட். இதே கவர்மெண்ட் செக்டர்ல போனா வந்து உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப், அதுல ஹை பேக்கேஜ் சேலரி இருக்கும், ஹை க்ரோத் இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபுட் இன்ஸ்பெக்டர், ஃபுட் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி ப்ராசஸிங் இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய கிடைக்குது. அதுல ஆஃபர்ஸும் நிறைய இருக்கு. ஓகேங்களா? லைக் FSSAI, FCI, பப்ளிக் ஹெல்த் இதில் வந்து மெயினான ரூல். ஓகே, கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வந்து ஆஃபர் பண்றது மெயினான ரூல்ஸ். நெக்ஸ்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்என்சி ஃபுட் கம்பெனிஸ். லைக் ஃபுட் கம்பெனிஸ்லயும் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், நாலேஜ், அங்க வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. லைக் எம்என்சி கம்பெனிஸ்ல ஒர்க் இன் ஃபுட் சேஃப்டி, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பேக்கிங். நார்மலா ஃபர்ஸ்ட் சொன்னதான் ஃபுட் வந்து ரொம்ப முக்கியமான திங்கு. ஸோ அதுல வந்து நம்மளோட பேக்கேஜிங், நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். அப்போதான் அந்த ஃபுட் வந்து க்ரோத் ஆகும், டெவலப் ஆகும், இன்னும் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர்ஸ் ஆஃப்டர் 2024 டியூ டு ஃபுட் எக்ஸ்பெக்ட் டிமாண்ட். ஸோ இப்போ கரண்ட்ல வந்து ஃபுட்டோட ப்ராசஸிங் நிறைய ஆயிடுச்சு, ஃப்ரோசன் ஃபுட்ஸும் அதிகமாயிடுச்சு. அதனால நம்மளுக்கான டிமாண்டும் ஜாஸ்தியா இருக்கு. நம்மளோட 2024ல இருந்து ஃபுட்டோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பேக்கேஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால ஹெல்த்தி ஃபுட்ஸ்க்கான டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பேக்கேஜ் ஃபுட்ஸ்க்கான டிமாண்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட்டுக்கான டிமாண்டே ரொம்ப அதிகமா இருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ஃபுட் இன்ஜினியரிங்கான கோர் சப்ஜெக்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் இன்ஜினியரிங், நியூட்ரிஷன் சயின்ஸ், டெய்ரி டெக்னாலஜி அண்ட் டெய்ரி டெக்னாலஜி லைக் மில்க், கர்ட், பட்டர் இதெல்லாம் வந்து நம்மளோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மெஷர் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து கன்சியூம் பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டா தரதா வந்து ஃபுட். அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்கு. ஸோ அதான் சொல்றாங்க டெய்ரி டெக்னாலஜி. நெக்ஸ்ட் பேக்கரி ஐட்டம்ஸ், மீட், poultry and fish technology, fruits, vegetables processing, food packing technology, food safety, wastage management. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ். நீங்க இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணி திங்க் பண்ணி நீங்க வந்து இதுல ஒர்க் பண்ணாதான் உங்களோட ஒர்க் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கும்,
ஆல்ரெடி ஃபுட் டெக்னாலஜிக்கான டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் ஃபுட் டெக்னாலஜிக்கான கோர்சஸ். ஏன்னா அதான் நம்மளோட டெய்லி கன்சியூம் பண்றது, டெய்லி நீட்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால ஃபுட் இஸ் த மெயின் திங். நெக்ஸ்ட் லேப் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லேப் சப்ஜெக்ட்ஸ். ஃபுட் டெக்னாலஜியில் லேப் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி லேப், ஃபுட் அனாலிட்டிக்கல் லேப், ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் சென்சரி எவல்யூஷன் லேப். ஸோ அதை ஒரு குறிப்பிட்ட டிகிரியில வந்து கன்சியூம் பண்ணி ஸ்டோர் பண்ணணும், அதே மாதிரி அதை ப்ரிசர்வ் பண்ணணும், எவ்வளோ நாள் ப்ரிசர்வ் பண்ணணும், அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி வந்து 1 year ஆஃப் சில இந்த பேக்கடு ஃபுட்ஸ்க்கெல்லாம் வந்து 3 months வாரண்டி, 4 months வாரண்டி, அதுக்குள்ளே அதை சேல் பண்ணணும். ஸோ அது மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்றது தான் வந்து லேப் சப்ஜெக்ட்ஸ்ல வரும். ஃபுட் இன்ஜினியரிங்ல வந்து தியரிக்கலாவும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அண்ட் லேப் சப்ஜெக்ட்ஸும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கோர்ஸோட அவுட்கம்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். நான் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் இன்ஜினியரிங்கான கோர்ஸை முடிச்சுட்டேன். ஸோ ஃபுட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இப்போ வெளியே வர காலேஜ் கிட்ட எனக்கு என்ன மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எந்த மாதிரி ரோல்ஸ் கிடைக்கும், எந்த கம்பெனிஸ்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும்னா என்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும், இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ் ஜாயின் பண்ண என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும், எந்த கம்பெனிஸ்ல எல்லாம் கிடைக்கும். இப்போ நான் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போத் இந்தியாலையும் சரி அப்ராட்லையும் சரி என்ன கோர்சஸ் எல்லாம் பண்ணணும் நான் ஆஃப்டர் த யூஜி அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து கோர்ஸோட ஹைலைட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ கோர்ஸோட அவுட்கம்ஸ். ஸோ முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு அந்த கோர்ஸோட அவுட்கம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆஃப் கோர்ஸஸ் ஸ்டூடெண்ட் என்ன மாதிரிலாம் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஃபுட் குவாலிட்டி அண்ட் என்ஷூர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட், டிசைன் நியூ ஃபுட் ப்ராடக்ட், எனர்ஜி பார்ஸ் ட்ரிங்க். ஸோ நீங்களே ஒரு புதுசாக ஒரு ஃபுட்டை கண்டுபிடிக்கலாம், லைக் சாக்லேட், சிப்ஸ், எது வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம், இல்லை நியூவாக வந்து அந்த கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒர்க் இன் ஃபுட் ரிசர்ச் லேப்ஸ், லைக் சின்ன கம்பெனில ஃப்ரெஷர்ஸா போய் ஒரு சின்ன கம்பெனில வந்து நீங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி லைக் எம்என்சிஸ், பிரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் ஷீல்ட் லைஃப் அண்ட் பேக்கிங், ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ரோல்ஸ், மேனேஜ் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ், என்ஷூர் ஹைஜீனிக் சேஃப்டி அண்ட் கம்ப்ளையன்சஸ். ஸோ ஆஃப்டர் த கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபுட் இன்ஜினியரிங் இந்த ரோல்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். இந்த மாதிரி ரோல்ஸ் ஆனா ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கான சேலரி பேக்கேஜஸ் எவ்வளோலாம் வரும், லைக் பேசிக்கா எவ்வளோ வரும், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வரும், போத் இந்தியாலையும் சரி அப்ராட்லயும் சரி எந்த மாதிரியான பேக்கேஜஸ் சேலரி பேக்கேஜஸ் வரும் தான் நான் இப்போ சொல்ல போறேன். லைக் இந்தியால சேலரி பேக்கேஜஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தா 3 lakhs to 5 lakhs per annum வரும். இதுவே ஜஸ்ட் ஒரு 5 years 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா பேஸ்ட் ஆன் யர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி உங்களோட சேலரி க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். லைக் 6 lakhs to 8 lakhs 9 lakhs per annum வரைக்கும் வாங்கலாம். இதுவே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ் லைக் 10 years 15 years 25 years அதுக்கு ஏற்ற மாதிரி சேலரி பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து நம்ம பிரைவேட் செக்டார்ஸ்ல இருக்க சேலரி பேக்கேஜஸ் ஒரு பேசிக்கான உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல வந்து எவ்வளோ சேலரி பேக்கேஜ் வரும் ஃபார் மந்த்துக்கு, நான் இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான சேலரி பேக்கேஜ் எடுத்திருக்கேன். ஸோ கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல 40,000 to 70,000 per month வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சேலரி பேக்கேஜஸ், இந்தியாவில் இருக்க சேலரி பேக்கேஜஸ். ஸோ இதுவே நீங்க அப்ராட் போனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி பேக்கேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஒர்க் பண்ற ஏரியா பொறுத்து, நீங்க ஒர்க் பண்ற கண்ட்ரி பொறுத்து உங்க சேலரி பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பேசிக்கா வந்து யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா இந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா $55 to $90 per year வரைக்கும் earn பண்ணலாம் யூஜிக்கான. இப்போ பிஜி படிச்சிட்டீங்கன்னா இதோட டபுளா வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸோட ஸ்பெஷலைசேஷன்ஸ். இப்போ இந்த கோர்ஸோட ஸ்பெஷலைசேஷன் என்ன ஸ்பெஷலா இந்த கோர்ஸ்ல நான் படிக்க போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டெய்ரி டெக்னாலஜிஸ். ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து எந்த மாதிரியான நம்ம கன்சியூம் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலான்ட்டு அதை படிக்க போறீங்க. நெக்ஸ்ட் பேக்கரி அண்ட் கான்ஃபிடென்ட் பேக்கரி ஐட்டம்ஸ், ஸோ பிரெட், வீட் அதில் வந்து எந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணலாம், எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபுட் பேக்கிங் டெக்னாலஜி. ஸோ ஃபுட் பேக்கிங் டெக்னாலஜினா லைக் ஃபுட் வந்து ஒரு 3 months 4 months வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவா இருக்கணும். ஸோ அதுக்காக ஆக்சிஜன் எவ்வளோ நம்ம வந்து தரணும், அந்த ஃபுட்டை வந்து ஹைஜீனிக்கா வச்சிருக்கிறதுக்கு, அந்த ஃபுட்டை வந்து எப்பவுமே
அந்த டிகிரிலேயே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபேக்டரி விட்டு போற வரைக்கும் நீங்க அந்த ஃபுட்டை வந்து ப்ரொடக்டிவா வச்சிருக்கணும். அதுதான் படிக்கணும். ஃபுட் பேக்கிங் டெக்னாலஜி, மீட் அண்ட் பாலிட்ரி டெக்னாலஜி, ஃபுட் பயோடெக்னாலஜி, ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன் டைட்டி, பிவரேஜ் அண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலான கோர்சஸ், ஸ்பெஷலான திங். ஃபுட் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலான திங் கோர்சஸ் ஆல்சோ. இந்த ஸ்டடியெல்லாம் எடுத்து படிக்க போறீங்க, ஓகேவா? ஃபுட் இன்ஜினியரிங்ல லைக் இப்போ கரண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் 2026 to 2035 வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்கோப், க்ரோத், டெவலப்மெண்ட் இருக்கு ஃபுட் இன்ஜினியரிங்ல தான் நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக அதுவும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஃபுட் வந்து எப்பவுமே ஒரு அழியாது. ஸோ அது வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்னா ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ டிமாண்ட் ஃபார் ஃபுட் டெக்னாலஜிஸ் வில் கண்டினியூ டு இன்க்ரீஸ். ஸோ அது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபுட்டோட growth, high demand இருக்கும். ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபுட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ், ஃபுட் ஏஐ அண்ட் டெஸ்டிங் சிஸ்டம்ஸ், ஸ்மார்ட் பேக்கிங், கவர்மெண்ட் ஸ்மார்ட் பேக்கிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ். இந்த க்ரோத் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல இருக்கு, ஓகேங்களா? அப் டு 3035 வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும், அதுல என்ன ரோல்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், பப்ளிக் ஹெல்த் லேப் அனாலிசிஸ், FCA technical assistants, food analyst, research scientist and food inspector through TNPSC SSC. food inspector வந்து எது மூலியமானா TNPSC எக்ஸாம் எழுதலாம், இல்லைனா வந்து SSC எக்ஸாம்ஸ். லைக் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல இருக்க ரோல்ஸஸ். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ஸ். இது தவிர உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ரோல்ஸ் எல்லாமே இருக்கு, ஓகேவா? நான் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ கவர்மெண்ட் செக்டர்ல பார்த்தாச்சு. பிரைவேட் செக்டர்ல என்ன ரோல்ஸ் எல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தா ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜர், பேக்கிங் டெக்னாலஜிஸ்ட், நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியர், சேஃப்டி அண்ட் ஹைஜீனிக் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து பிரைவேட் செக்டர்ஸ்ல இருக்க ரோல்ஸஸ். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ஸ். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கான ரோல்ஸ் வந்து நிறைய இருக்கு. இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்க பிரைவேட் செக்டர்ஸ் ஜாப்ஸ்ல இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் எந்த கம்பெனிஸ்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க, பிரைவேட் செக்டர்ஸ்லயும் சரி, எந்த மாதிரியான கம்பெனிஸ்ல வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க ஃபார் ஃபுட் இன்ஜினியரிங்ஸ்ல பார்த்தா நெஸ்லி, அமுல், பிரிட்டானியா, ஐடிசி, பெப்சி, பார்லி, கோகோ கோலா, எம்டிஆர், லூயிஸ், ஃப்ரெஷ் டு ஹோம், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃபுட் லேப்ஸ். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. பேசிக்கா இருக்க திங்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாப் ரெக்ரூட்டட் கம்பெனிஸ் ஆல்சோ. ஃபுட் இன்ஜினியரிங்ஸ்க்கான டாப் ரெக்ரூட்டட் கம்பெனிஸ் ஆல்சோ இதெல்லாம். நெக்ஸ்ட் யூஜிக்கு வந்து ஆல்ரெடி எந்த டிபார்ட்மெண்ட்ல வரும், எந்த செக்டார்ல வரும்னு சொல்லிட்டேன். லைக் ஃபுட் இன்ஜினியரிங் வந்து படிக்கணும்னா இப்போ பிஜில வந்து என்ன கோர்சஸ் எல்லாம் வரும், எந்த டிபார்ட்மெண்ட்ல வரும், லைக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன கோர்சஸ் மாதிரி வரும் அப்படின்ட்டு பார்த்தா எம்டெக் இன் ஃபுட் டெக்னாலஜி, எம்டெக் இன் ஃபுட் ப்ராசஸிங், எம்டெக் இன் ஃபுட் சேஃப்டி, MBA இன் ஃபுட் அண்ட் அக்ரி பிஸ்னஸ், MSc ஃபுட் சயின்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்க கோர்சஸ்ல இந்த 5 கோர்சஸ் வந்து இந்தியாவில் இருக்க பிஜி கோர்சஸ்க்கான. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்க பிஜி கோர்சஸ். நெக்ஸ்ட் அப்ராட்ல இருக்க பிஜி கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா MS ஃபுட் சயின்ஸ், MS Food Science and Technology, MS Nutrition, MS Food Engineering, MS Dairy and Meat Production. ஸோ இதெல்லாம் வந்து அப்ராட்ல இருக்க பிஜி கோர்சஸ். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த காலேஜஸ்லாம் வந்து ஃபுட் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. லைக் கவர்மெண்ட் காலேஜஸ் சரி, பிரைவேட் காலேஜஸ்ல எந்த காலேஜஸ்ல இருக்கு, மோஸ்ட் ரெக்யூட்டட் காலேஜஸ் ரொம்ப இப்போ லைக் டீம்ட் அட்டானமஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிஇ, பிடெக்கு. அதே மாதிரி ஃபுட் இன்ஜினியரிங்க்கு எதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்க காலேஜஸ்ன்ட்டு பார்த்தா கவர்மெண்ட் செக்டார்லையும் பிரைவேட் செக்டார்லையும் பார்த்தா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டர் காலேஜஸ்ல வந்து IIFPT தஞ்சாவூர் டாப் ரேங்க்டு. இது வந்து ஒரு டாப் ரேங்க்டு காலேஜ். எதுக்காக பார்த்தா ஃபுட் இன்ஜினியரிங்கான காலேஜ். நெக்ஸ்ட் CFTRI மைசூர், TNAC கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி செலக்டட் கேம்பஸ். ஸோ செலக்டட் கேம்பஸ் நிறைய கேம்பஸ் இருக்கு, நான் அது வந்து டீட்டெயிலாக கொடுக்கல. அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் ரிலேட்டடான காலேஜஸ்லயும் வந்து உங்கள் ஃபுட் இன்ஜினியரிங்கான கோர்சஸ் போயிட்டு இருக்கு. NDRI, IIT கான்பூர் ஃபுட் அண்ட் அக்ரி டெஸ்ட்
ஸோ இந்த காலேஜ்ல வந்து பிரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர் காலேஜஸ். நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டர் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா விஐடி, எஸ்ஆர்எம், மன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்டி டெக், அமிர்த விஸ்வா வித்யாஸ்டம் அண்ட் கருணையா யூனிவர்சிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கணும், எதுக்காக இந்த கோர்ஸ் படிக்கணும்ன்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. நிறைய பேர் வந்து ஃபுட்டை வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க, ஃபுட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய ஃபுட்ஸை வந்து டேஸ்ட் பண்ணணும், டிஃப்ரெண்டா வந்து இன்னோவேட்டா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற நிறைய ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட் டெக்னாலஜி வந்து போனா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபுட் டெக்னாலஜினா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஆர்வமா இருக்கும் உங்களுக்கு, ஃபுட் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். லைக் ஒர்க்கிங் இன் லேப்ஸ், கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டாஃப், வாண்ட் அ ஸ்டேபிள் கெரியர். இதுல வந்து ஒரு ஸ்டேபிள் கெரியர் இருக்கு. ஏன்னா வந்து லைஃப் லாங் வந்து ஃபுட் இல்லாம சர்வை பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபுட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள்டு கெரியர் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ஜாய் ஃபுட் சர்வீஸ், நியூட்ரிஷன், சேஃப்டி. ஸோ இது மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுட் சர்வீஸ் பண்ணலாம், நியூட்ரிஷன் டயட்டும் கொடுக்கலாம், ஒரு கால்சியம் புரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சர்வே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபுட் இன்ஜினியரிங் வந்து எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வாண்ட் டு ஒர்க் இன் மேனுஃபேக்சரிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த கோர்ஸுக்கான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். இந்த கோர்ஸ் நீங்க பண்ணணும்னா இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இது ரிலேட்டடாக இதை பார்த்தாலே நீங்க வந்து ஸோ இந்த கோர்ஸ் வந்து நம்ம படிச்சா நம்மளுக்கு க்ரோத் இருக்கு, நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிள்டான கெரியர் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த கோர்ஸ் வந்து எப்படி படிக்கிறது, எப்படி வந்து இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் சரி, லைக் ஃபுட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்க போறேன். என்னன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சுன்னா ஃபார்மிங், மிஷின்ஸ் அண்ட் இரிகேஷன் பிளஸ் சாயில் இதெல்லாம் சேர்ந்தாதான் ஃபுட். ஃபுட் இல்லாம நம்ம சர்வே பண்ணிடுவோம். அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜிலும் சரி, ஃபுட் ப்ராசஸிங், சேஃப்டி, பேக்கிங் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ அக்ரிகல்ச்சர்ல இதெல்லாம் தான் ஃபுட். ஃபுட்ல வந்து நம்ம வந்து நியூட்ரிஷனாகவும் இருக்கும், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கணும், குவாலிட்டி கண்ட்ரோலாக இருந்தால் தான் அந்த ஃபுட் வந்திருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஃபுட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ ஃபுட் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீட்டில் கொடுத்துட்டா. இதுல என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த டவுட்டை. இல்லை வேற என்ன இதுல உங்களுக்கு வேற எக்ஸ்ட்ராவா வேணும், எனக்கு வேற காலேஜஸ் வேணும் அப்படின்ட்டாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். இது மாதிரியான வேற கோர்சஸ்க்கு உங்களுக்கு ரிலேட்டடா வேணும், எனக்கு இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்ட்டு கேட்டாலும் அது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.